அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. 1 சாமுவேல் 1:18. பொருத்தனையும் விசுவாசமும். குழந்தை இல்லாத ஒரு பெண் தான் அடைந்த நிந்தைகளையும் பட்ட பாடுகளையும் மன உளைச்சல்களையும் கர்த்தரின் சமூகத்தில் கூறிவிட்டு அவரோடு ஒரு பொருத்தனையை செய்து கர்த்தரோடுதான் செய்த பொருத்தனையின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அந்த பிரச்சனையை பற்றி அன்று முதல் கவலைப்படாமல் வாழ்ந்து கர்த்தரின் கிருபையால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று தான் செய்த பொருத்தனையின்படியே அந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து கர்த்தரின் பணியை செய்வதற்காக ஒப்புக்கொடுப்பதை 1 சாமுவேல் 1:அதிகாரத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். சங்கீதம் 55:22. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கிருபை, பொறுமை, நீடிய சாந்தம் உள்ளவரும், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரும், திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாமல் காப்பதற்கு அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். எனவே நம்முடைய ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிப்போமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5.